வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மே மாத பலன்கள் பார்க்க போகிறாங்க. சரிங்களா? இது வந்து சித்திரை வைகாசி ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? மே தொடங்குறதே மே 1 எப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளழகல் வந்து ஆற்றில் இறங்கி அருள் புரிகிற நாள். 30-31 பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம், நம்ம தமிழ் கடவுள் முருகர். மாதம் ஸ்டார்டிங்கும் சரி எண்டிங்கும் சரி ஒரே கோலாகலம் தான். ரொம்ப புனிதமான மாதம். உங்களுக்கு கள்ளழகர் திருவிழா தெரியும், மதுரையே கோலாகலம். நம்மளுடைய வைகாசி விசாகம் பார்த்திங்கன்னா திருத்தணி, பழனி, திருச்செந்தூர், தமிழ் மக்கள் எங்கெங்கே இருக்குமோ நம்ம விசாகம்னாலேயும் ரொம்ப அருமையாக கொண்டாடும். ஏன்னா விசாகம் தான் முருகர் பிறந்த நட்சத்திரம். அன்றைக்கி அவருடைய பவர் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் பொதுவாக நம்மளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? வேலை, தொழில், ஏன்னா நிறைய பேருக்கு அப்ரைசல் வருது, நிறைய பேருக்கு எக்ஸாம் முடியுது, நிறைய பேர் காலேஜுக்கு புது காலேஜுக்கு அப்ளை பண்ணுறோம், நிறைய பேர் அப்ரைசல் கிடச்சி இப்போ தான் வேறு வேலைக்கு ஜம்ப் பண்ணுவோம், நிறைய பேர் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஹாலிடேஸ் நிறைய பேர் வெளியூர் போகிறதுக்கு பார்க்குறோம், நிறைய பேர் உடம்பு சரி பண்ணுறதுக்கு சிகிச்சைக்கு பார்த்துட்ருக்கோம், குழந்தை பாக்கியத்துக்கு தேடிட்டுருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. உங்கள் ராசி லக்னத்திற்கு எப்படி இருக்க போது இந்த மே மாதம்? மே மாதம் அதுக்கு நம்ம ஜெயிக்க என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணணும், கூட ஒன்றும் வீட்டில் இருந்தே வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன பண்ணலான்றது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும் வாங்க. துலாம் ராசி, துலாம் லக்னம் எப்படி இருக்கு? செம டைம் இவங்களுக்கு. அதை சொல்லுவாங்கள்ல, இது கெஞ்சி கேட்டாலும் 5ல் வரமாட்டார் குரு அப்படின்னாங்க. குரு பகவான் 5ஆம் பார்வை அவங்களுக்கு தான் பார்த்துட்ருக்காரு. இந்த மாதம் தான், அடுத்த மாதம்லாம் மாறிடுவார். அடுத்த மாதம் தனஸ்தானத்துக்கு போகிறார், நல்லா காசு வரும். பட் இந்த மாதம் வந்து இந்த வருஷம் சனி பயிற்சிக்கு இதுதான் கடைசி மாதம். சரிங்களா? ஸோ டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எதை தொட்டாலும் நல்லபடியாக நடக்கிற டைம் இது. சரிங்களா? நீங்கள் எந்த வேலை வேணாலும் எடுத்துக்கணும். வேலை சம்மந்தமாக, பிஸ்னஸ் சம்மந்தமாக, திருமணம், இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கிறது வந்து சூப்பராக வேலை செய்யும். அதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையாக சொல்லியாவது போட்டு வச்சிருக்கோம். அதாவது நான் இப்போ ஃபாரினில் படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வாங்குறதோ இல்லை அனுப்புறதோ எல்லாத்தையும் இந்த மாதம் முடிச்சு வச்சிருக்கோம். நீங்கள் அதை இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எனர்ஜி உங்களை தானாக கரெக்டான விஷயத்துள்ள கொண்டு போகும். சரிங்களா? என்னென்ன விஷயத்தில் மெயினாக பண விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அது இதில் வந்து சுக்கிரன் விடுறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப நாளாக இப்போ நானும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ்னு ஒன்று வாங்குவேன். அந்த வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நிறைய வரும். அது வந்து வருஷம் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் இந்த மாதிரி எனக்கு டைம் எப்போ நல்லாயிருக்கோ போவாங்க, அந்த மாதிரி வாங்கி வச்சிருங்க. இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் வாங்கி வைக்கிறது நல்லது. ட்ரேடிங்லாம் பற்றி கேட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய துலாம் வந்து ட்ரேடிங் பற்றி என்கிட்ட கேட்பாங்க. ட்ரேடிங் உள்ளலாம் நான் வரவே மாட்டேன். ஏன்னா அதில் வந்து பணம் சம்பாதிச்சதை விட இழந்தவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. நானே ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நான்லாம் 15 வருஷம் ட்ரேடிங்கில் இருந்தேன். ட்ரேடிங் ஃபுல்லாக அதுதான் ப்ரொஃபஷனாகவே வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். சரிங்களா? அதனால் அது வந்து எல்லாருக்குமானது கிடையாது. உங்களுடைய மற்றவங்க பணம் உங்களுக்கு வரணுன்றது உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கணும். அவங்களுக்கு தான் நல்லா வரும் ட்ரேடிங். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணனா முயற்சி, எந்த விஷயமா இருந்தாலும் முயற்சி எடுக்கிறது சூப்பராக வேலை செய்யுது. திருமணத்துக்கு செம்மையாக இருக்க டைம். அதான் எப்பயுமே சொல்கிறது துலாமுக்கு மட்டும். துலாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும். ஏன்னா சுக்கிரன் வீடு. இவங்களும் மற்றவங்க மேலே அட்ராக்ட் ஆகிடுவாங்க, ஈஸியாக அட்ராக்ட் ஆகுவாங்க. நிறைய பேர் இவங்க மேலேயும் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுவாங்க. நீங்கள் இந்த நிறைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம், இதில் என்னடா இருக்குன்னு. அதுக்கு பார்த்தா ஒரு 2000 லைக் இருக்கும். இது என்னடா சாதாரணமாக நிற்கிறது தானடா, சாதாரணமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, சாதாரணமாக. சில பேர் நிறைய பேர் உடம்புலாம் டேட்டு போட்டிருப்பாங்க, யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து சின்னதாக ஒரு மயில் இறகு போட்டு ஒரு யூடியூப்பில் போட்டாங்கன்னா அது ஒரு மில்லியன் வியூஸ் வரும். இதில் என்னடா இருக்குன்னு இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா துலாமாக இருக்கும், டக்குன்னு அட்ராக்ட் ஆகிடும். அந்த முக வசீகத்துக்கு அட்ராக்ட் ஆகிடும். அதுதான் துலாம். இவங்கெல்லாம் வந்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா லைஃப் டக்குன்னு ட்ராக் மாறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இது இன்னொன்று, இவங்களும் இந்த மகப்பேருக்கு திருமணமாகி மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா சூப்பரான டைம். மகப்பேருக்கும் நல்லாயிருக்கு. திருமணம் ஆனவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் சூப்பராக வரும் திருமணத்துக்கு. இவங்க வந்து எதில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா,
வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா ஏகப்பட்ட குழப்பம் வரும். அது சொல்லுவோமே, இதோடைய சிம்பிள் அந்தந்த ராசிக்கான சிம்பலை பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க குணாதிசயம் எப்படி இருக்குன்னு. இதோட சிம்பிள் வந்து அந்த தராசு. 2த்தையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நீதி, நேர்மை, நியாயம். ஒண்ணும் இல்ல. இதுல வந்து நெறைய பேர் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில வேலை செய்வாங்க. பேங்கிங், ஃபினான்ஸ், சிஏ, ஆடிட்டர்ஸ், மீடியா துறை இவங்கெல்லாம் வேலை செய்வாங்க. இன்கேஸ் உங்களுடைய ஃபினான்ஸ் டீம்ல வந்து துலாம் ஒண்ணு வந்துருச்சுன்னா, கண்ண மூடி நீங்க கையில பொறுப்பு குடுத்துறலாம். ஏன்னா கரெக்ட்டா பண்ணுவாங்க. ஆடிட்டிங்லாம் கரெக்ட்டா பண்ணுவாங்க. அ நீங்க ஒண்ணும் இல்ல. இந்த இந்த பேர்லாம் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. ஏன்னா டக்குன்னு டேக் அடிச்சிற மாரி ஆயிடும். இந்த ஆடிட்டர்லயே நெறைய பேர் பாருங்களேன், சுந்தரமன்லாம் சில பேர் இருக்கும். சுந்தரம், இந்த மாரி பேர் இருக்கவங்கலாம் பாருங்க, ஆடிட்டிங்ல கரெக்ட்டா இருப்பாங்க. பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. நீ இப்ப சில பேர்கிட்ட சொல்லுவாங்கல்ல ஆடிட்டர்கிட்ட, "சார் எக்ஸ்ட்ராவா தரேன் சார். இதெல்லாம் எனக்கு காப்பாத்தி விடுங்க சார்ன்னு" சொல்லலாம். ஒத்துக்க மாட்டாங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருப்பாங்க. ஏன்னா இந்த சுந்தரம்ன்ற பேர் ஏன் சொன்னேன், இதெல்லாம் நான் பக்கா சுக்கிரன். உங்களுக்கு துலாம்ல பயங்கரமா அவங்கலாம் கனெக்ட் ஆவாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா நீதி, நேர்மை அப்படி அப்படி இருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு அவங்கலாம் கிடைச்சிட்டாங்கன்னா, அத நீங்களும் நேர்மையான பெர்சனா இருந்தீங்கன்னா, சூப்பர்வா உங்களுக்கு வேலை செய்யும். சரிங்களா? நீங்க இன்னொருத்தர் பத்திரமா இருக்கிறது, வேலைக்கு ஆட்களும் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு, பிஸ்னஸ் பண்றவங்களும் ரொம்ப பத்திரமா இருங்க. ஏன்னா உங்கள சுத்தி ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் போகும். முக்கியமா கையில ப்ராஃபிட் வர்றது ரொம்ப முக்கியம். அந்த கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்ற மாரி பிசினஸ் வந்து ப்ராஃபிட் ரொம்ப முக்கியம். பிசினஸ் வளரும் ப்ராஃபிட் கையில வரும்போது ரொம்ப பிரச்சனையாகும். அதனால முன்னாடியே ஒரு 50% அட்வான்ஸ் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ண பிசினஸும் சேஃப். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தாயார். அதுவும் முக்கியமா லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப சூப்பர்பா வேலை செய்யும் உங்களுக்கு. அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரைலாம் போய் வேண்டுனீங்கன்னா, அதான் ரொம்ப 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 நல்ல வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். இல்ல வரவங்களுக்கு பால் அன்னதானமா கொடுக்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஸோ, இப்போ உங்க ராசிக்கும், லக்னத்துக்கும் முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். ஓவராலா எனக்கு எப்படி இருக்கும்? திருமணம் எப்படி ஆகும்? எப்ப ஆகும்? முதல் திருமணம், மறுமணம், லவ் யாருக்கு செட் ஆகும்? மகப்பேறுக்கு யாருக்கு செட் ஆகும்? யார் யாரெல்லாம் சீக்கிரம் இந்த மாசமே பண்றதே இல்ல, அத நோக்கி சில நகர்வுகள் நடத்துறது யார் 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 நடத்தணும்? யார் கையில காசு தங்கும்? யார் கடன் வாங்கலாம்? யார் கடன் வாங்கக்கூடாது? யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும்? ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும்? வெளிநாடு போறதுக்கு யாருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்? பிஸ்னஸ் யாருக்கு நல்லா பிக்கப் ஆகும்? அதில யாருக்கு நல்ல ப்ராஃபிட் வரும்? வெளிநாடு சம்மந்தமா பிஸ்னஸ் யார் யாரெல்லாம் பண்ண முடியும்? உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லை, ஆ இந்த மாரி முக்கியமான விஷயங்கள், நம்ப நம்ப வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில கவர் பண்ணியிருக்கேன். இத தாண்டி இல்ல சார் வீட்ல ஒரு கல்யாணம் சார், மேட்சிங் ஜாதகம் மேட்ச் பண்ணணும். இல்ல முகூர்த்தம் குறிக்கணும். இல்ல நானு வீடு ஒண்ணு வாங்குறேன். எனக்கு இது வந்து வாஸ்து பார்க்கணும். எனக்கு வீட்டு நம்பர் நியூமராலஜி பார்க்கணும் அப்டின்னா, தாராளமா பார்க்கலாம். செல்ஃபோனுக்குலாம் நம்ம நியூமராலஜி பார்த்து தரோம். அப்படி வேலை செய்யும். ஏன்னா செல்ஃபோன் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னொரு கை மாரி ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு கண்டிப்பா நியூமராலஜி பார்த்து கரெக்ட்டான நம்பர் செலக்ட் பண்ணீங்கன்னா, பிசினஸ்லாம் அவ்ளோ சூப்பரா வளரும். பர்சனல் வாழ்க்கையும் அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, தாராளமா என் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. இது 1. அடுத்து இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. நம்ம சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன். ஒரு பொதுவான பலாபலன்கள். சரிங்களா? ஏன்னா, இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2,00,00,000 தமிழர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இது ராசியாவும் அமையலாம், ஒரு சில பேருக்கு லக்னமா அமையலாம். ஒரு 2,00,00,000 பேர் இருப்பாங்க. 2,00,00,000 பேருக்கும் நான் வந்து பொதுவா சொல்லியிருக்கேன். உங்க ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்குன்றது இந்த ஜாதகம் பார்த்தா தான் இன்னும் தெளிவா நம்ம சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நெறைய பேரு கமெண்ட்ல பாருங்க, நெறைய பேர் நீங்க சொல்றது உண்மை சார்ன்னுவாங்க. சில பேர் இல்ல நீங்க சொல்றது பொய்யின்னுவாங்க. அது எப்படியே ஒரே விஷயம் சில பேருக்கு உண்மையா இருக்கும், சில பேருக்கு பொய்யா இருக்கும். ஏன்னா ஜாதகம் மாறும். நம்ம சொல்றது எல்லாம் பொது பலன். தனித்தனியா 2,00,00,000 பேருக்கு எப்படி பிரிச்சு சொல்றது? அப்போ அந்தந்த ஜாதகத்த யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வேணுன்றவங்க அதுவும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். தெய்வ வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன். தானியங்கள் வச்சு, கலர்ஸ் வச்சுலாம் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். ஒரு வாழ்க்கையில இருக்கேன். என்னால பெருசா ஹோமம் பண்ண முடியாது. என்னால பெருசா கோயில் கொள்ளணும்னு ஓடிட்டு இருக்க முடியாது. ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமே நேரம் சரியா இருக்குன்னா, வீட்ல இருக்க கிச்சன்ல இருக்க தானியங்கள வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம்?
நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் உங்களுக்கான தானியங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக முன்னேறலாம். சரிங்களா? பொதுவாக இந்த உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் சொல்கிறேன். ஏன்னா 3 தெய்வங்கள் சொல்வேன். என்னோட வகுப்பில் என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வம் முக்கியம். அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும், அம்மன் பிடிக்கும். 3வது வந்து உங்கள் ராசி லக்ன நட்சத்திரத்துக்கான தெய்வம். கொடுக்கப்பட்ட தெய்வம். நீங்கள் ஆசைப்பட்ட தெய்வம் இல்லை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தெய்வம். அந்த தெய்வத்தை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேறலாம். ஒரு தெய்வம், ஒரு மந்திரம் போதுங்க, லைஃப் செட்டில்டுங்க. அந்த ஒரு தெய்வத்தையும் ஒரு மந்திரத்தையும் யார் ஒழுங்காக பண்ணலையோ அவங்க தான் அடுத்து எனக்கு பிள்ளையார் சைடில் ஆஞ்சநேயர்கிட்ட போகிறேன், ஆஞ்சநேயர் சைடில் சிவன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போய்ட்டுருக்கோம். ஒரு தெய்வம், ஒரு மந்திரம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது எடுத்தால் தான் கரெக்டாக உக்காந்து அந்த டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் முக்கியமான தமிழர்கள் பண்டிகைகள், முக்கியமான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து வைகாசி விசாகம் வருது, கல்லழகர் எழுந்தருள்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கோவில்கள் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில்களில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்க இந்த கல்லழகரையும் நம்ம முருகர் வள்ளி தெய்வானையும் வழிபட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். வாழ்க வளத்துடன்.